வெல்கம் டு யூ ஆல் டுடே பைத்தன் சேலஞ்ச். இன்றைக்கி பைத்தன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பு ஃபங்க்ஷனு மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜ் பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்டலிங்கு, எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங். என்னன்னா இப்போ பார்த்தாலும் தியரியாக போகிறோன்னு நினைக்காதீங்க. பைத்தன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் தியரியும் எம்சிக்கும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செக்ஷன் போகிறப்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். லூப்பு பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் போன்னு சொல்லுவாங்க. ரெண்டு தான் இருக்குது, ஃபார் இருக்குது, ஒயில் இருக்குது. ஃபார் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆராக எக்ஸிட்டே இருக்கும். ஒயில் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது, கண்டிஷன் ஸ்டேஜ் இருக்குது, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வாட் இஸ் வாட் படிச்சுக்கோங்க. நான் சில கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேல் நீங்கள் ப்ரோக்ராம் கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீயூசபிள் கோட் பிளாக்னு சொல்லுவாங்க. டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜ். மாடல்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஃபைலை யூஸ் பண்ணுறது. பேக்கேஜ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஃபைல் ஹேண்டலிங் பொறுத்த வரைக்கும் வந்து ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். இது 4 ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா இருக்குது. அப் பண்ண ஆட் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஜஸ்ட் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஃபைல் ஹேண்டலிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படிலாம் இங்கே கொடுத்து வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோவை கரெக்டாக மட்டும் போடணும் எந்த நம்பிக்கையில் நீங்கள் பார்க்குறீங்க, தப்பாகவும் போடலாம். அந்த விஷயம் தப்பாக போடுற விஷயத்தை ஒரு ஹேண்டில் பண்ணி சொல்கிறது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணோம், அப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணோம், அப்புறம் எல்ஸில் ஃபால்ஸ் வச்சுப்பாங்க. ஃபைனலாக ஆல்வேஸ் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு புக்குமா 4 கண்டிஷன்ஸ் உள்ள ரன் ஆகிட்டே இருக்கும். எம்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து விச் கீவேர்ட் இஸ் யூஸ் டு டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன் இன் பைத்தன் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோடைய மீன் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. நம்ம டெஃப் தான் யூஸ் பண்ணுவோம், அது ஜஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. கொஷின் 2 பார்த்துட்டு அவுட்புட் ஃபார் லோடைய ஐ இன் ரேஞ்ச் 3 கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஐக்குள்ளே எண்ட் ஆஃப் டபுள் கோட் கொடுத்துருக்காங்க. ஏ பொறுத்த வரைக்கும் 1 2 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. பி பொறுத்த 0 1 2 3 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் மினிமம் 0 ஸ்டார்ட் ஆகும், அரே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரிங்கோடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 பிகாஸ் சிஸ்டம் தெரிஞ்ச லாங்குவேஜ் 0s and 1s. அப்போ தெரிஞ்சிட்டிங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னா 0 1 2 அப்படிங்கிறது ரன் ஆகும். அப்போ ஆப்ஷன் பிசி ரைட் ஆன்சர். கொஸ்டின் 3 பொறுத்த வரைக்கும் ஃபைல் மோட் இஸ் யூஸ் டு ஆட் டேட்டா சேஞ்ச் எக்ஸ்டென்ஷனிங் ஃபைல் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அப்பன்னு சொல்லுவாங்க, பினா ரீட் போட்டு சொல்லுவாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எந்த ஃபைல் மோட் டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு எண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபைல் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பண்ட் அப்படிங்கிற ரைட் ஆன்சர் பிகாஸ் அப்பண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆட் பண்ணுறதுக்கான டூல், ரீட் அப்படின்னு ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கான டூல். ரிமைனிங் 2 கொஸ்டின் நீங்கள் செல்ஃப் வேல்யூஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னு மறுபடியும் கேளுங்க. டெலிகிராமில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் இன் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராமில் கொஸ்டின் கேட்டலாம், ப்ளஸ் யூடியூப் கமெண்ட்டில் கமெண்ட் கேட்டலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பைத்தன் சேலஞ்ச்.